நாங்க எந்த நடிகனுக்கும் எதிர இல்ல, எந்த நடிகைக்கும் எதிர இல்ல. ஏன்டா குஷ்புக்கு கோயில் கட்டுற? உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற உன் தாய்க்கு ஒரு பொங்கல் தீபாவளியில ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பான்னு தான் கேட்கிறோம். சேலத்துக்கு நயன்தாரா வந்தானா வேலையை விட்டுட்டான், பள்ளிக்கூடத்தை விட்டுட்டான், காலேஜை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நகைக்கடை திறக்க வர்றதுக்கு அந்த அம்மா 50 லட்சம் வாங்கிட்டு ரிப்பன் வெட்ட 2 நிமிஷம் வரா. அவளை வாயை போட்டுக்கிட்டு ஆன்னு பார்க்க நீ 50,000 போய் நிக்கிற. இது பகுத்தறிவா சிந்தின்றோம். இன்னைக்கு சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்து நேர முதலமைச்சரா வரணும்னு சொல்லக்கூடிய அந்த கதாநாயகர்களை பார்த்து வாங்க, அரசியலுக்கு இந்திய நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு, நாங்கள் வரவேற்கிறோம். வர்றதுக்கு முன்னாடி எங்க டென்ஷனுடைய தொழிலாளருடைய 500 குடும்ப பிரச்சனை என்ன என்பது நடிகரே உங்களுக்கு தெரியுமா? இல்லை என்எல்சி பிரச்சனை என்பது உங்களுக்கு தெரியுமா? பரந்தூருக்கு போய் வண்டியிலே இருந்து கையசைத்து வர்றது அரசியல் அல்ல. அரசியல் என்பது மக்களோடு மக்களாக இரண்டர கலந்து, மக்களோடு மக்களாக வாழ்ந்து, மக்களுக்கான பிரச்சனைகளில் மக்களோடு மக்களாக சாலையில் அமர்ந்து போராடி காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தால் களி திங்கணும். நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். நேரா நாங்க வருவோம், யாரோ எழுதிய பாட்டுக்கு வாய் அசைப்போம். எவனோ ஒரு ஸ்டிண்ட் நடிகர் உயிரை பணையம் வைத்து சண்டை போட்டானே அதை பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம், யாரோ ஒருவருடைய கதைக்கு நடிக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு கற்பனை தாயா மிதிப்பட்டு மயக்கம் போட்டு எத்தனை தொலைக்காட்சி நேரடியாக காட்டலாம்.